அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுறேன். இந்த ஆன்மீக பதிவுல திருவருட்பா தந்த ராமலிங்க அடிகளாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்க போறோம். வாங்க பதிவினுள் செல்லலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை உலகம் உய்ய அருளிய மாண்பாளர் ஒளியோடு ஒளியாக இறைவனுடன் இரண்டர ஒன்றாக கலந்தார். கருவிலே திருவுடையவராய் தோன்றிய இந்த மகா புருஷர் துறவி, சித்தர், யோகி, ஞானி என எல்லா நிலைகளையும் கடந்து தன் உடலையே ஒளியுடம்பாக ஆக்கிக் கொண்டு இறைவனோடு இரண்டர கலந்த மாபெரும் அவதார புருஷர். சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் ராமையா பிள்ளை மற்றும் சின்னம்மை தம்பதியினருக்கு 5-10-1823 ஆண்டு மகனாக தோன்றியவர் ஸ்ரீ ராமலிங்க அடிகள். தந்தை இளம் வயதில் இறந்ததால் சகோதரர் சபாபதி பிள்ளையின் ஆதரவில் சென்னையில் வந்து வசித்தார். இளமையிலேயே கருவிலே திருவுடையவராக விளங்கிய குழந்தை வளர வளர தெய்வ குழந்தையாக பரிணமித்தது. தெய்வத்தின் அருள் பெற்றதாக வளர்ந்தது. பள்ளி செல்லும் பருவத்திலேயே அவருக்கு ஞானம் பிறந்தது. ஓதாது அனைத்தையும் உணர்ந்து கொண்ட மெய்ஞான குழந்தையாய் வளர்ந்தார். இளம் வயதில் ஆசிரியர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என உலகநீதி பாடலை பாட அதை கேட்ட சிறுவன் ராமலிங்கம் அங்கனம் எதிர்மறையாக எண்ணங்களை பிஞ்சு எண்ணங்களில் பதியச் செய்வது தவறு என்று கூறி பாடிய பாடல் அவர் ஒரு ஞான குழந்தை என்பதை உலகுக்கு அறிவித்தது. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தல மூங்கு கந்தவேளே, தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி, ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே என்ற பாடலை ஆசிரியர் மெச்சினாலும் ராமலிங்கர் படிப்பில் ஆர்வம் இல்லாது இருப்பதும் அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருப்பதையும் கண்டு அண்ணன் சபாபதி பிள்ளையிடம் முறையிட்டார். அண்ணன் தம்பியை கண்டித்தார். வீட்டிலிருந்தே படிக்க ஏற்பாடு செய்தார். மாடி அறையில் தனியிடம் ஒதுக்கி கொடுத்தார். அவ்வரையில் தினந்தோறும் படிப்பதற்கு பதிலாக தியானம் செய்து கொண்டிருந்த ராமலிங்கருக்கு ஒரு நாள் முருகனின் அருட்காட்சி கிடைத்தது. சபாபதி பிள்ளை தம்பியை ஒரு சாதாரண குழந்தையாகவே எண்ணியிருந்தார். ஆனால் ஒரு சொற்பொழிவுக்கு தமக்கு பதிலாக அவர் செல்ல நேர்ந்ததையும் அது கேட்டு மக்கள் புகழ்வதையும் எண்ணி தம்பியின் திறம் கண்டு மகிழ்ந்தார். ஒரு நாள் ராமலிங்கரின் சொற்பொழிவையும் அவர் கேட்க நேர்ந்தது. அவர் தெய்வ குழந்தை என்பதையும் ஒரு அவதார புருஷர் என்பதையும் உணர்ந்து கொண்டார். வள்ளலை வாயார போற்றினார். வள்ளலாரின் வாழ்க்கையில் இறை அருளால் பல்வேறு அற்புதங்கள் நிகழ ஆரம்பித்தன. ஒரு நாள் பசித்திருந்த பொழுது அன்னை வடிவாம்பிகையே அவருக்கு அக்காள் உருவத்தில் வந்து அமுதூட்டினார். சென்னையில் பொய்மை வாழ்க்கை கண்டு அஞ்சிய வள்ளலார் சில வருடங்களில் சென்னையை விட்டு நீங்கி மருதூர், கடலூர், வடலூர் போன்ற இடங்களுக்கு சென்று தங்க ஆரம்பித்தார். இறைவனின் மீது திருவருட்பா எனும் தெய்வீக பாமாலைகளை புனைந்தார். வடலூரில் சமரச சன்மார்க்க சங்கத்தையும் சத்திய தரும சாலையையும் நிறுவினார். எல்லா மக்களையும் சமரச சன்மார்க்க சங்கத்தில் சேர்த்து பயன்பெற அழைத்தார். தாம் உருவாக்கிய சித்தி வளாக திருமாளிகையில் பல்வேறு அற்புதங்களை புரிந்தார். ஒரு நாள் சமைப்பதற்கான அரிசி முதலிய பொருட்கள் இல்லாமல் போய்விட்டன. வரும் அதிதிகளுக்கு எங்கனம் பசியாற்றுவது என பணியாளர்கள் அஞ்சினர். பின்னர் தயக்கத்துடன் அடிகளாரிடம் தகவல் தெரிவித்தனர். அதனை கேட்ட அடிகளார் தனி அறைக்கு சென்று தியானத்தில் ஆழ்ந்தார். பின் சிறிது நேரம் சென்று திரும்பி வந்தார். பணியாளர்களை நோக்கி, கவலை வேண்டாம், தேவையான பொருட்கள் அனைத்தும் நாளையே வந்து சேரும் என்று கூறினார்.
பணியாளர்களுக்கோ ஒன்றும் புரியவில்லை. எப்படி வரும், எங்கிருந்து வரும், யார் மூலம் வரும் என்று தங்களுக்குள் விவாதித்துக் கொண்டிருந்தனர். மறுநாள் பொழுது புலர்ந்து பணியாளர்கள் வெளியே சென்று பார்த்தபொழுது 3 வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. அதில் முழுவதும் மூட்டை மூட்டையாய் அரிசிகள் மற்றும் பிற உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பணியாளர்கள் ஆச்சரியத்துடன் அதனை கொண்டு வந்தவரிடம் கேட்டபொழுது அவர் தான் பக்கத்தில் உள்ள திருத்துறையூரில் இருந்து வருவதாகவும், முந்தைய நாள் அடிகளார் தன் கனவில் வந்து அரிசி முதலிய உணவுப் பொருட்கள் வேண்டும் என்று கேட்டதாகவும், அவ்வாறே அவர் கனவில் இட்ட கட்டளைப்படியே தான் இங்கு அந்த பொருட்களை கொண்டு வந்திருப்பதாகவும் பணிவுடன் தெரிவித்தார். அடிகளாரின் அற்புத ஆற்றலை எண்ணி ஆச்சரியப்பட்டனர் பணியாளர்கள். இவ்வாறு உலக உயிர்களுக்காக இறங்கி, வாடிய பயிர்களுக்காக வாடி தன்னலம் கருதாது தொண்டு புரிந்து வந்தார் அடிகளார். ஆனால் மக்கள் யாரும் இவர் தம் பெருமையை முழுமையாக உணரவில்லை. அவர் தம் கொள்கைகளையும் சரியாக பின்பற்றவில்லை. அது கண்டு வள்ளலார் வருந்தினார். கடை விரித்தேன், கொள்வாரில்லை, கட்டிவிட்டோம் என்ற அந்த வருத்தம் வாக்காக வெளிப்பட்டது. ஸ்ரீமுக ஆண்டு 1874 ஆண்டு தை மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இரவு மணி 12 மணிக்கு வள்ளலார் அன்பர்களை அழைத்தார். நான் உள்ளே 10-15 தினங்கள் இருக்கப் போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது. வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார். என்னை யாரும் காட்டிக் கொடார் என்று அறிவித்தார். பின் சித்தி வளாக திருமாளிகைக்குள் நுழைந்தார். கதவை சாத்திக் கொண்டார். அதன் பின் அன்பர்கள் அனைவரும் அடிகளாரின் உத்தரவுப்படி அறை கதவை சில நாட்கள் திறக்காமலே இருந்தனர். பின் அரசாங்கத்தின் உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியாளர், தாசில்தார், காவல்துறை தலைவர் ஆகியோர் பூட்டி இருந்த கதவை திறக்க ஏற்பாடு செய்தனர். உள்ளே வெறும் வெற்றிடம் மட்டுமே இருந்தது. வள்ளலாரை காணவில்லை. பூட்டிய கதவு பூட்டியபடி இருக்க வள்ளலார் மாயமாக மறைந்து விட்டார். வள்ளலார் தமது உடலை ஞான தேகம் ஆக்கிக் கொண்டு காற்றோடு காற்றாய், இயற்கையோடு இயற்கையாய் கலந்து விட்டார். தன் உடலை ஒளியுடல் ஆக்கிக் கொண்டு எல்லாம் வல்ல பேரருள் ஒளியோடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்து விட்டார். வள்ளலார் மறைந்திருக்கலாம், ஆனால் அவரது சமரச சன்மார்க்க சமத்துவ சமுதாய கொள்கைகள் மறைந்து விடவில்லை. அவை இன்னமும் தனது கருத்தினை சீர்திருத்த கொள்கைகளை இந்த உலகிற்கு பறைசாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. எளியோரை வாழ்விக்க வந்த வள்ளலின் பாதம் பணிவோம், வளம் பெற பெறுவோம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டதுக்கு முதல்ல நன்றி. இந்த ஆன்மீக பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் கண்டிப்பா செய்யுங்க. மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் மீண்டும் இணையலாம். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.